திருப்பி ஒரு கால் சொல்றேன். யூனிட் 1 பொறுத்தவரையில எம்சிக்யூவை நாங்க எடுத்துக்கொண்டா அந்த எம்சிக்யூல உங்களுக்கு 4 அல்லது 5 வினாக்கள் வந்து எம்சிக்யூல வரப்போகுது. சரியா? அப்ப அந்த 4க்கும் அந்த 4 எம்சிக்யூக்கும் வந்து ஒன்றுக்குமே பிழை இல்லாம நீங்க என்ன செய்யணும், 4க்குமே சரி எடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி. சரியா? நாளையும் சரியா பிழை இல்லாம செய்யக்கூடிய மாதிரி நீங்க செய்யணும். அதாவது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேப்பர்கள், நிறைய கொஸ்டின், நிறைய இந்த பிரச்சனைக்குரிய வினாக்கள், அது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும் எடுத்து அதை வந்து என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டு அதை வந்து செஞ்சு பார்க்கணும். சரி. அப்ப இந்த யூனிட் 1 பொறுத்தவரையில உங்களுக்கு 1.1 இருந்து 1.9 வரை 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. சரியா? 1.1 இருந்து 1.9 வரை 9 தேர்ச்சி மட்டங்கள் அடிப்படையில என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த யூனிட் 1 வந்து உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. சரி. அப்ப முதலாவது வந்து பொருளியல் அறிமுகம் சம்பந்தமா பார்த்திருப்பீங்க. சரி, அப்ப நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா வைக்கணும். அப்பதான் குவாலிட்டியா கிளாஸ் செய்யலாம். சரி, ரைட். அப்ப முதலாவது விடயம் என்னென்று சொன்னால் பொருளியல் அறிமுகம், அதே மாதிரி பொருளியல் பற்றிய பொதுவான வரைவிலக்கணம், அப்படி அதே மாதிரி மனிதன் பொருளாதார நடத்தை, ஒரு பொருளியல் ஒரு சமூக விஞ்ஞானம், பொருளியல் இயற்கை விஞ்ஞானத்திலிருந்து எப்படி வேறுபடுறதுக்கான காரணங்கள் என்ன, பொருளியலை கற்கிறதுக்கான முக்கியத்துவங்கள், நேர்கூற்று, நியமக்கூற்று, அதே மாதிரி நுண்பக பொருளியல், பேரின பொருளியல் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த யூனிட் 1 உள்ள விடயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். சரி. அப்ப அப்படின்னு சொன்னால் நீங்க எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பொருளியல் அப்படின்னு சொன்னா என்ன? பொருளியல் என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம். பொருளியல்னா என்ன? வரைய வரையறுக்கப்பட்ட வளங்களைக் கொண்டு வரையறையற்ற மனித விருப்பங்களை பூர்த்தி செய்ய ஆராயும் பாடம். இன்னும் சொல்ல போனால் அந்த மெயினான விஷயங்கள் வரணும். கிரேஸ்மிலா சொல்லுங்க பாப்போம். வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி எல்லையற்ற மனித விருப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது பற்றி ஆராய்வது. ரைட். இப்ப இந்த வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா அருமையானது. வரையறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அருமையாயிக்கும். அப்ப அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு இன்னொரு பண்பு நீக்குது அப்படின்னு சொன்னா மாற்று பயன்பாடு கொண்டிருக்கும். அப்ப அந்த 2 வேர்டும் நீங்க கட்டாயம் சொல்லணும். சரி. மாற்று பயன்பாடுடைய அருமையான வளங்களுக்கும் எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கும் இடையிலான தொடர்பு ஆராயிற ஒரு இயல் தான் பொருளியல். சரி, இது சம்பந்தமா தான் நாங்க இந்த யூனிட் 12வது யூனிட் வர 12 யூனிட்லையும் டோட்டலா நாங்க பாக்குற விஷயம் விளங்கணும். சொல்லுது 12 யூனிட்லையும் டோட்டலா நாங்க இது சம்பந்தமா தான் நாங்க ஆராய போறோம். சரி. அதை வந்து விரிவாக நுணுக்கமாக ஒரு விஷயத்தையும் படிக்கணும். சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு நான் அந்த யூனிட் 1 சம்பந்தமா சின்ன ஒரு விளக்கம் ஒன்று தந்திக்கணும். சரி. இப்ப நாங்க வந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா இந்த எம்சிக்கு உள்ள நாங்க நல்ல ஒரு பெறுபேர் ஒன்று பெற்றுக்கொள்வோம். சரியா? எம்சிக்கு உள்ள நல்ல எம்சிக்கு நல்லா செய்யக்கூடிய மாதிரி நாங்க ரெடி ஆகிக்கணும். சரியா? இப்ப நிறைய பேருக்கு எம்சிக்கு தான் பிரச்சனை. அப்ப அதன் அடிப்படையில வந்து நிறைய எம்சிக்கு கிளாஸஸ் செய்வோம். பாட்டு கேள்விகளும் செய்வோம். உங்களோட கேள்விகளை பொறுத்து இருக்குது. ரைட். இப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா ரைட். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா 2023-24 இருந்து நீங்க 2010 வரை உங்கள்ட்ட பாஸ் பேப்பர் இருக்கணும். சரியா? மேக்சிமம் ஒரு 10 வருஷத்துல, அதாவது 2024 இருந்து 2014 வரை சரி என்ன செய்யணும், உங்கள்ட்ட பாஸ் பேப்பர் ஈக்கணும் கையில. அப்ப அதன் அடிப்படையில நீங்க அதுல இந்த யூனிட் 1 வார எல்லா கேள்விகளையும் நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, ரைட்.
அப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா கேள்வியினூடாக நாங்க போவோம். முதலாவது ஒரு கேள்வி வந்து 2023 கேட்ட கேள்வி. 2023 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து சரி, எக்ஸ் மற்றும் Y ஆகிய இரு பொருட்களை மாத்திரம் உற்பத்தி செய்யும் ஒரு குறித்த நாட்டின் உற்பத்தி இயல்தகவலை மீதுள்ள 3 புள்ளிகள் பின்வரும் அட்டவணையில் காட்டுள்ளதாம். இல்லைனா எக்ஸ் ஒய்ந்த புள்ளி ஆகிய இரு புள்ளிகளை மாத்திரம் உற்பத்தி செய்த ஒரு குறித்த நாட்டின் உற்பத்தி இயல்தகவலை மீதுள்ள 3 புள்ளிகளை பின்வரும் அட்டவணை காட்டுறோம். என்ன அட்டவணை? உற்பத்தி இயல்தகவு, அதே மாதிரி எக்ஸ் பொருள், அதே மாதிரி ஒய் பொருள். எக்ஸ் பொருள், ஒய் பொருள். சரி, இதுல வந்து என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி இயல்தகவுல ஏ பி சி, அதே மாதிரி எக்ஸ் பொருள் வந்து 3 2 0 0 3 9. சரியா? ரைட். அப்ப என்ன கேள்வி கேட்கிறான்டா, இதை தந்துட்டு உற்பத்தி இயல்தகவு தரவுகளின்படி நாங்க வரக்கூடிய முடிவு யாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த உற்பத்தியை வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால் அதிகரிக்கிறான். எத்தனையால் அதிகரிக்கிறான்? எத்தனையால் அதிகரிக்கிறான்? சொல்லுங்க பாவம். எத்தனையால அதிகரிக்கிறான்? 3ஆல. அப்ப 3ல இருந்து 9 அப்படின்னு சொன்னால் எத்தனையால் அதிகரிக்கிறான்? எத்தனையால் அதிகரிக்கிறான்? 6 6. 6 சரியா? அப்ப ஒரு பொருளை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாங்க இதுல வந்து என்ன பேசிக்கான விஷயம் விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாங்க அந்த அமைய செலவை நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்தினோம். அந்த 3 வகைகளையும் சொல்லுங்க பாப்போம். அமைய செலவு 3 வகைகளாக வகைப்படுத்தினோம். அந்த 3 வகைகளையும் சொல்லுங்க பாப்போம். அதிகரித்து செல்லும் அமையச் செலவு, குறைந்து செல்லும் அமையச் செலவு, மாறா அமையச் செலவு. அதிகரித்து செல்லும் அமைய செலவு, குறைந்து செல்லும் அமைய செலவு, ரைட், மாறாத அமைய செலவு. சரியா? இப்படியாக நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த அமைய செலவு 3 வகைகளாக வகைப்படுத்தினோம். இப்ப இந்த அதிகரித்து செல்லும் அமைய செலவு என்ன சொல்லுதோ, என்ன சொல்லுதோ, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட பொருள் பண்டத்தை வந்து பண்டத்தின் உற்பத்தி அதிகரிக்கிற டைம்ல, சரியா, அளவு வந்து சொன்னால் இழக்கப்படுற அளவு எப்படி இருக்கும்? அதிகரிக்கிட்டு செல்லும். இழக்கப்படுற அளவு அதிகரிக்கும். இதெல்லாம் என்ன சொல்றது? ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின வந்து அதிகரிக்கிற டைம்ல அதுல இழக்கப்படுற அளவு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அதிகரித்து கொண்டு செல்லும். இதுதான் அதிகரித்து செல்லும் அமைய செலவு. அதே மாதிரி குறைந்து செல்லும் அமைய செலவு, ஒரு பண்டத்தின் உற்பத்தியை வந்து அதிகரிக்க அதிகரிக்க அதுல இழக்கப்படுற அளவு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் குறைவடைஞ்சு செல்ல போகுது. இழக்கப்படுற அளவு என்ன வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஒரு உற்பத்தியின் பண்டத்தை வந்து அதிகரிக்க அதிகரிக்க இழக்கப்படுற அளவு வந்து குறைவடைஞ்சு கொண்டு செல்ல போகுது. விளையணும் சொல்றது, விளையணும் சொல்றது இது தான் வந்து இந்த குறைவடைந்து செல்லும் குறைந்து செல்லும் அமைய செலவு. இந்த மாறாமைய செலவு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் உற்பத்தியை அதிகரிக்கிற டைம்ல அதுல இழக்கப்படுற அளவு எப்படி இருக்கும்னு சொன்னால் மாறாமை இருக்கும். எப்படி இருக்கும்? மாறாம காணப்படும். இழக்கப்படுற அளவு. அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இந்த பண்டத்தின் உற்பத்தி அதிகரிக்கிறானா இல்லையா? இந்த பண்டத்தின் உற்பத்திய வைப்பண்டத்தின் உற்பத்தி அதிகரிக்கிற டைம்ல அதுல இழக்கப்படுற அளவை பாருங்க. 3ல இருந்து 2 போனா இழக்கப்படுற அளவு எத்தனை? 1 1. அப்ப 2ல இருந்து 0 ஆகிச்சுன்னு சொன்னால் 2 2. நல்லா விளையுங்க.
இப்ப நாங்க வந்து அமைய செலவு எடுக்க போறோம். அமைய செலவு எடுக்க போறோம். இப்ப அமைய செலவு எடுக்கிற டைம்ல நீங்க பாருங்க, ஒரு என்னது பெறப்பட்ட அளவின் கீழ பெறப்பட்ட அளவின் கீழ இழக்கப்பட்ட அளவு. பெறப்பட்ட அளவின் கீழ இழக்கப்பட்ட அளவு. அப்ப முதலாவதுல பாருங்க, பெறப்பட்ட அளவு எத்தனை? பெறப்பட்ட அளவு எத்தனை? பெறப்பட்ட அளவு எத்தனை? எத்தனையால அதாவது என்னது டெல்டா ஒய் எத்தனை? 3 3. அதே மாதிரி டெல்டா எக்ஸ் எத்தனை? 1 1. அப்ப எத்தனை வருது அமைய செலவு? அமைய செலவு எத்தனை வருது? 3 3. அதே மாதிரி பெறப்பட்ட அளவு 6. இழக்கப்பட்ட அளவு எத்தனை? 2 2. அப்ப அமைய செலவு எத்தனை? 3 3. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த அமைய செலவு வந்து மாற்றம் அடையுதா? இல்ல இல்ல. அப்ப மாற்றம் அடையல அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இந்த அமைய செலவுக்கு பேர் என்ன? மாறும் மாறாமை. அமைச்சர் மாறாத அமைய செலவு. மாறா அமைய செலவு. விளங்கினவங்க சொல்றது மாறா அமைய செலவு. அப்ப மாறா அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்களை சொல்லுங்க பாப்போம். மாறா அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன? மாறா அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்ன? சொல்லுங்க பாப்போம். முதலாவது விடயம் வளங்கள்ட ஓரினத்தன்மை. சரியா? வளங்கள்ட ஓரினத்தன்மை. இரண்டாவது விடயம் என்னன்னா தொழில்நுட்பம் இன்னொரு உற்பத்திக்கு பூரண பதிலீட்டு தன்மையை கொண்டிருக்கிறது. அதுக்கு பயன்படுத்துற தொழில்நுட்பம் வந்து இன்னொரு உற்பத்திக்கு வந்து என்ன பூரண பதிலீட்டை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட வினைத்திறனான வளங்கள் மற்றொரு உற்பத்திக்கு என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா வினைத்திறனாக பயன்படுத்த இயலும். இந்த 3 விடயம் தான் என்ன சொன்னா இந்த நிலையான அல்லது மாறாமைய செலவுக்கான காரணம். நிலையான அல்லது மாறாமைய செலவுக்கான காரணம். அப்ப இந்த தரவுகளின் படி முதலாவது ஆன்சர் தந்திக்கிறான் இந்நாட்டின் வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்தது என்பதாகும். சரியா பிள்ளை ஆன்சர்? சரி சரி. விளங்கி உங்களுக்கு சொல்றது எப்படி இந்த மெத்தட்ல இந்த 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல எப்படி உங்களுக்கு ஒரு மெத்தட் ஒன்று பிடிச்சி தந்தீங்கன்னு பாத்தீங்களா? இதான் எம்சிக்யூன்னு சொல்றது. உங்களுக்கு வந்து முதலாவது நீங்க இந்த அமைய செலவுன்ற அடிப்படையில அந்த அமைய செலவு எந்த அமைய செலவுக்கோ அமைவாக ஈக்குது அப்படின்றத முதலாவது எடுத்துக்கொள்ளும். அப்ப எடுத்துட்டு அப்ப மாறா அமைய செலவு அப்படின்றத நீங்க வந்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். பார்த்த உடனே உங்களுக்கு விளங்குது. சரியா? அப்ப அப்படின்டா அப்ப அந்த மாறாத அமைய செலவுக்கு என்ன காரணம்? ஏற்பட்டதுக்கான காரணம் உண்டுதான். முதலாவது ஆன்சர்லயே தந்துகிறான். நாட்டின் வளங்கள் வந்து உற்பத்தி வளங்கள் வந்து ஓரினத்தன்மை வாய்ந்தது என்பதா முதலாவது ஆன்சர்லயே தந்துகிறான் விடயம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இந்த கேள்வி கிளியரா விளங்கினா 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்தது. இந்த கேள்வி கிளியரா விளங்கினா ஓம் ஓம் ஓ. சார் ரைட், வெரி குட். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் சரி, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்விதான் என்னண்டா பொருளாதார வளங்களை இலகுவாக இரு பிரதான வகுதிகளுக்குள்ள உள்ளடக்க முடியும். பொருளாதார வளங்களை என்ன செய்யலும்னு சொன்னா இரு பிரதான வகைகளுக்குள்ள வந்து உள்ளடக்க முடிவது எதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது ஆன்சர் தந்திக்கிறான் மூலதன வளங்களும் மூலதன வளங்களும் இயற்கை வளங்களும் என்பதாகும். சரியா பிள்ளையா? அப்ப இந்த பொருளாதார வளங்களை நாங்க பிரதானமாக எப்ப என்ன சொல்லுவோம் பொருளாதார வளங்களை? பொருளாதார வளங்கள் நாங்க வளங்களை 2 வகைப்படுத்துவோம். பொருளாதார வளம்
பொருளாதாரம் அல்லாத வளம். அந்த பொருளாதார வளங்களை மிக பிரதானமாக சிம்பிளா நாங்க எப்படி நாங்க வகைப்படுத்துவோம்? சொத்து வளம் மானிட வளம். எப்படி? சொத்து வளம் மானிட வளம். வெரி குட். சொத்து வளம், மானிட வளம். இப்ப சொத்து வளங்களுக்குள்ள எது எது உள்ளடங்க போகுது? நிலம் மூலதனம். மானிட வளத்துக்குள்ள உழைப்பு முயற்சி. வெரி விலங்கி நம்ம சொல்றது. அப்ப பொருளாதார வளங்கள் அப்படின்னு சொல்ல போக்குள்ள என்ன விடயம் வருது அப்படின்னு சொன்னா உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள். அப்ப அந்த உற்பத்தி காரணிகளை நாங்க 4 வகைகளாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் வகைப்படுத்துறோம். 4 வகைகளாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் வகைப்படுத்துறோம். அந்த 4 வகைகளையும் சொல்லுங்க பாப்போம். நிலம், நிலம், ம், உழைப்பு, உழைப்பு, மூலதனம், முயற்சி. மூலதனம், முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்ப நன்றாக விளங்கிக் கொள்வோம் என்னென்றா இந்த 4 விடயத்தையும் 2 பிரதான வகுதிகளுக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம், உட்படுத்த போறோம். அந்த வகுதிகள் என்னன்னு தான் இந்த கேள்வியில வந்து கேட்டுக்கிறான். 2023ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியில கேட்டுக்கிறான். விளங்கின உங்க சொல்றது. இதான் கேள்வி. கேள்வியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி. அப்ப இதை நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்துவோம் அப்படின்னா சொத்து வளங்கள், மனித வளங்கள். இந்த சொத்து வளங்களுக்குள்ள உள்ளடங்குற விடயம்தான் சொத்து வளங்களுக்குள்ள உள்ளடங்குற விடயம்தான் நிலமும் அதே மாதிரி மூலதனமும். மூலதனம் இல்லைங்களா? இது ரெண்டையும் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொத்து வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சொத்து வளங்கள். சரியா? ரெண்டாவது வகை என்னன்னு சொன்னா ரெண்டாவது வகை என்னன்னு சொன்னா மனித வளங்கள். மனித வளங்கள். இந்த மனித வளங்களுக்குள்ள உள்ளடங்குற விடயம் தான் 2 விடயம். என்னென்ன? உழைப்பும் உழைப்பும் அடுத்தது என்ன? முயற்சி. 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 முயற்சியாண்மை. விளங்கின உங்களுக்கு சொல்றது. அப்ப இது ரெண்டையும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மனித வளங்களுக்குள்ள உள்ளடங்கும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பொருளாதார வளங்களை இலகுவாக 2 பிரதான வகுதிகளுக்குள்ள உள்ளடக்க போறோம். அந்த பொருளாதார வளங்களை வந்து நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினவங்க சொல்றது. அந்த உற்பத்தி காரணிகளை நாங்க 4 வகைகளாக வகைப்படுத்தியிருந்தோம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லி விளங்கினவங்க சொல்றது. அப்ப அந்த இப்படியான அந்த உற்பத்தி காரணிகளை, பொருளாதார வளங்களை நாங்க 2 பிரதான பகுதிகளாக வகைப்படுத்த போறோம். அதாவது என்னது? சொத்து வளங்கள். இரண்டாவது விடயம் மனித வளம். இல்லைங்களா? அப்ப மனித வளங்களுக்குள்ள உள்ளடங்கிய உழைப்பு, ஒரு ஊழியர்கள், அதே மாதிரி முயற்சியானது. சொத்து வளங்களுக்குள்ள உள்ளடங்குற விடயம் நிலம், மூலதனம். சரியா? எத்தனாவது ஆன்சரா தந்தவன் அப்படின்னு சொன்னா 4வது ஆன்சராக உங்களுக்கு தந்திருந்தான் இந்த கேள்விக்கான விடயம். சரியோ? ரைட். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. அதே மாதிரி 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு 2வது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்விதான் என்னென்றால் பொருளியல்ல விளக்கப்படுவது போல தேவைகளுக்கும் பொருளியல் விளக்கப்படுவது போல். பொருளியல் எப்படி விளக்கப்படுது? பொருளியல் எப்படி விளக்கப்படுது? அருமையான மாற்று பயன்பாடுடைய வளங்களுக்கும் எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கும் இடையிலான தொடர்பின ஆராயும் இயலைத்தான் பொருளியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பொருளியல்ல விளக்கப்படுவது போல் இந்த பொருளியல் இப்படியாக நாங்க விளக்கப்படுற மாதிரி தேவைகளையும் விருப்பங்களையும் நாங்க என்ன செய்யறோம், விளக்கணும். அதை நாங்க பார்த்திருந்தோம். தேவைன்னா என்ன, விருப்பம்டா என்னன்றது. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு என்னென்று விளங்கிக் கொள்வோம். இந்த ரெண்டுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு என்ன? தேவைண்டா என்ன, விருப்பம்டா என்ன, தேவைக்கு இடையிலான வேறுபாடு என்ன, விருப்பத்துக்கு இடையிலான வேறுபாடு. சரியா? தேவை, விருப்பம். தேவை, விருப்பம். சரியா? இது ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இது பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது ஆன்சர் தந்திக்கிறான். தேவைகள் உயிர் வாழ அத்தியாவசியமானது. அது சரியா பிழையா? தேவைகள் உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமானதா? சரி.
சரி, வெரி குட். அதே மாதிரி அடுத்ததாக தரப்பட்டிருக்கிறது என்னன்னா, அடுத்ததாக அதே வேளை விருப்பங்கள் வெறும் ஆசைகள் மட்டுமே ஆகும். சரியா பிள்ளையா? சரி. சரி. அப்ப முதலாவது சரி ஆன்சர் சரியா இல்லையா? சரி சரி. விளங்கணும் உங்களுக்கு சொல்றது. அவ நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தேவைகள் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப ரெண்டாவது நினைக்கிறான், விருப்பங்கள் உயிர் வாழ அத்தியாவசியமானவையா? விருப்பங்கள் உயிர் வாழ அத்தியாவசியமானவையா? இல்ல. இல்ல இல்ல. விளங்கணும் சொல்றது. அப்ப அதை நாங்க கீழே எடுத்துருவோம். அதை நாங்க ஆன்சர் போடப்படாது. சரி. அப்ப முதலாவது ஆன்சர் தான் மிக தெளிவாக தந்திக்கிறான். தேவைகள் உயிர் வாழ அத்தியாவசியமான அதே வேளை விருப்பங்கள் வெறும் ஆசைகள் மட்டுமே ஆகும். விருப்பங்கள் வெறும் ஆசைகள் மட்டுமே ஆகும். சரியோ? தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். ரைட். திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க. திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த தேவைகள் பொருளியல் 2023 கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் என்னன்னா, பொருளியல் விளக்கப்படுவது போல தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அடிப்படை வேறுபாடு அப்படின்றக்குள்ள என்னன்னு சொன்னா, தேவைகள் உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமானவை. ஆனா விருப்பங்கள் வெறும் ஆசைகள் மட்டுமே ஆகும். வெறும் ஆசைகள் மட்டுமே ஆகும். சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விலகிக் கொள்ளணும். முதலாவது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். சரியா? இந்த கேள்வி கிளியரா விளங்கினா? ஓம் சார். ரைட். அடுத்தது சார் ஆம். சார் சொல்லுங்க. சார் எனக்கு 11 மணிக்கு கிளாஸ் இருக்கு, 10:30க்கு முடிச்சிங்களா சார்? ரைட். 7 மணி அளவு நான் ட்ரை பண்றேன். ஓகே சார். சரி. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், சரி, 2023 2023 4வது கேள்வியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். கேள்விதான் என்னன்னு சொன்னால், மூலதனம் அரசாங்கத்துக்குடையதாக காணப்படும். வள ஒதுக்கீடு சந்தை முறைமையில தங்கியிருத்தல். நல்லா விளங்கிக்கணும். மூலதனம் அரச உடைமையாக இருக்கிறது. அதே மாதிரி வள ஒதுக்கீடு வள ஒதுக்கீடு சந்தை முறைமையில தங்கிக்கிறது. சந்தை முறைமையில தங்கிக்கிறது. அதாவது தனியாருக்குரியதாக காணப்பட்டது. விளங்கணும் சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். மூலதனம் அரசுடைமையாக இருக்கிறது. வள ஒதுக்கீடு சரி. அப்ப மூலதனம் அரசுக்குடைமையாக காணப்படுறது. வள ஒதுக்கீடு அந்த வளங்களை எந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக நாங்க வளங்களை ஒதுக்கீடு செய்ய போறோம். விலைங்க நான் சொல்றது, பிரிச்சு கொடுக்க போறோம். எந்த உற்பத்திக்கு நாங்க அந்த உற்பத்தி வளங்களை நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்றத சந்தை முறைமையில தங்கிக்குது. இந்த பண்புகளை கொண்டுள்ள ஒரு பொருளாதார முறைமையை நாங்க எந்த பெயர் கொண்டு அழைப்போம்? முதலாவது ஆன்சர் சொல்றேன், முதலாளித்துவம். இரண்டாவது சோசலிசம். மூன்றாவது சமூக சந்தை பொருளாதாரம். சமூக சந்தை பொருளாதாரம். நான்காவது சோசலிச சந்தை பொருளாதாரம். சோசலிச சந்தை பொருளாதாரம் அல்லது சமவுடைமை சந்தை பொருளாதாரம். சமவுடைமை சந்தை பொருளாதாரம். சரியா? ஐந்தாவது கட்டளை பொருளாதாரம். சொல்லும் பாப்போம், எத்தனாவது ஆன்சர் வரும்? சோசலிச சந்தை பொருளாதாரம். நாலாவது. நாலாவது. வெரி குட். சோசலிச சந்தை பொருளாதாரம் அல்லது சம உடைமை சந்தை பொருளாதாரம். இது பார்த்த விஷயம் உங்களோட நோட்ஸ்லயும் ஈகுது. விளங்கின ஒண்ணு சொல்றது. அதாவது அதாவது அரசாங்கத்துக்கு உடைமையாக காணப்படுறது இந்த மூலதனம் அப்படின்னு சொன்னா,
உற்பத்தி காரணிகள்ல உழைப்பு தவிர்ந்த உற்பத்தி காரணிகள் அரசுக்குடைமையாக இருக்கிறது. அதுதான் நம்ம மூலதனம் மாத்திரம் தந்திக்கிறோம். விலைங்க நான் சொல்றது மிக பிரதானமாக மூலதனம், மிக பிரதானமாக மூலதனம் கட்டாயமா அரசுக்குடையதாக காணப்படும். விளங்கினா அரசுக்குடைமையாக, அதாவது இந்த உற்பத்தி காரணிகள்ல அதிகமா அரசுக்குடைமையாக காணப்படும். ஆனா மூலதனம் கட்டாயமாக அரசுக்குடைமையாக காணப்படும். நல்லா விளங்கிக் கொள்ளணும் விஷயத்தை. இல்லைங்களா? இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது யூனிட் 1 பாக்குற டைம்ல எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லயும் நான் தந்திக்கிறேன். தேரி பாக்குற டைம் சரியா, எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லயும் தந்திக்கிறேன். மூலதனம் அப்படின்றது கட்டாயமாக என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, சரியா, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். மூலதனம் அரசுக்குடைமையாக காணப்படுறது. நல்லா இதுல எக்ஸ்ட்ரா நோட்ஸ் உங்களுக்கு தந்தேன் என்னன்னா, உற்பத்தி காரணிகள்ல உழைப்பு தவிர்ந்த உற்பத்தி காரணிகள் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். உழைப்பு தவிர்ந்த உற்பத்தி காரணிகள் என்னென்ன? நிலம், மூலதனம், முயற்சி. நிலம், மூலதனம், முயற்சி. சரியா, இதுல அதிகமானது அரசுக்குடைமையாக காணப்படும். இந்த சோசியலிச சந்தை பொருளாதாரம் அல்லது சம உடைமை சந்தை பொருளாதாரத்துல அதிகமாக அரசாங்கத்துக்குடைமையாக காணப்படும். ஆனா கட்டாயமாக இந்த மூலதனம் ஒன்று இருக்குதானே, இந்த மூலதனம் ஒன்று கட்டாயமாக அரசாங்குடைமையாக காணப்பட போகுது. இதுதான் நீங்க தேரி. இந்த தேரிய தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த நோட்ஸை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மூலதனம் அப்படின்றது இந்த சோசியலிச சந்தை பொருளாதாரத்துல கட்டாயம் அரசுக்குடைமையாக காணப்பட போகுது. இதெல்லாம் என்ன சொல்றது, ரைட்? அப்ப மூலதனம் அரசுக்குடைமையாக வள ஒதுக்கீடு சந்தை முறைமையில தங்கிக்கிறது. எந்த பொருளாதாரம்? எந்த பொருளாதாரம்? சோசியலிசம். ரைட், சோசியலிச சந்தை பொருளாதாரம் அல்லது சம உடைமை சந்தை பொருளாதாரம். சரியா, இதுதான் 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல யூனிட் 1 சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்வி. சரியோ, ரைட். அடுத்தது, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி. முதலாவது கேள்வி, ரைட்? அடுத்த பேஜ். அப்படி உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க. என்ன சரி, டவுட் கேக்குதா? ரைட், சரியா. 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்டது தான் என்னண்டா, பொருளியல் மைய பிரச்சனை. பொருளியலின் மைய பிரச்சனை. சரி, இந்த பொருளியல் மைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு மத்தியில விருப்பங்களை எப்படி பூர்த்தி செய்யறது? வரையறுக்கப்படாத எல்லையற்ற விருப்பங்களை எப்படி பூர்த்தி செய்யறது? சரியா, ரைட். அதை பூர்த்தி செய்யறதுக்காக வளங்களை எப்படி நாங்க ஒதுக்கீடு செய்ய போறோம்? முதலாவது ஆன்சர் தந்திக்கிறான், நியாயமான வரிமுறையினை தாபித்ததாகும். இது பொருளியலா? இது பொருளியலா? இல்ல. இல்ல. முதலாவது இல்ல.
ரெண்டாவது ஆன்சர் தந்திக்கிறான், ஒவ்வொரு பிரசைக்கும் ஒரு குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிப்படுத்துவதா. இதுதான் நாங்க பொருளியல் மைய பிரச்சனைன்னு பார்த்தோம். இதையா பார்த்தோம்? இல்ல. இல்ல, பிழை. ரெண்டாவது ஆன்சரும் பிழை. மூன்றாவது ஆன்சர் சொல்லுகிறான், விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக அருமையான உற்பத்தி வளங்களை ஒதுக்கீடு செய்வதாகும். சரியா பிழையா? சரி. இதுதான் சரியான ஆன்சர். விளங்கினா? கிறிஸ்மிலா வந்து நீங்க பேசுறது ஒழுங்கா கேக்குது இல்ல, சவுண்ட் இல்ல, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. மூன்றாவது ஆன்சர் என்ன சொல்லுகிறான்னு சரி. சொன்னா, விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக அருமையான உற்பத்தி வளங்களை ஒதுக்கீடு செய்யறது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அப்ப விருப்பங்களை, எல்லையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக அருமையான உற்பத்தி வளங்களை நாங்க எப்படி பூர்த்தி செய்ய போறோம், எந்த உற்பத்தியை பயன்படுத்த போறோம், எந்த உற்பத்தியை வந்து அதிகமான நுகர்வோன் விரும்புறான், எந்த உற்பத்தி தேவையான உற்பத்தி. விளங்கினா சொல்றது? இப்ப இது சம்பந்தமா வந்து ஆராய்ஞ்சு அந்த உற்பத்திக்கு மட்டும் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால், இந்த வளங்களை வந்து ஒதுக்கீடு செய்யறது தான் இந்த பொருளியல்னு மைய பிரச்சனை. அதாவது எல்லையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்யுது தன் பொருளியல் மைய பிரச்சனை. இது மூன்றாவது ஆன்சரா உங்களுக்கு தரப்பட்டது 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். சரியா? ரைட். இந்த கேள்வி வந்து விளங்கினா கிளியரா? ஓம் சார். ஆம் சார். மீட்டிங் எண்ட் ஆக போகுது. உங்களுக்கும் வந்து கிளாஸ் இருந்து சொன்னீங்க. நாங்க வந்து அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து மேக்சிமம் எனக்கு டைம் ஒன்று ஒதுக்கி வைங்க. ஏன்னா நாங்க நைட்ல மட்டும் பார்த்தது சரியா? மார்னிங் டைம்லயும் நிறைய டைம் பார்க்க வேண்டியது. ஸோ அதை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி தயாராகி சரியா? சார், ஓகே. ஞாயிற்றுக்கிழமை காலம் 6 மணிக்கு போடுங்களேன். ஓ, அந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு நான் மார்னிங் டைம்ல கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூட இருக்கிறதால செஞ்சுகள் எல்லாம் கேட்டுது. இதுக்கு புறவு வார கிளாஸஸ்ல வந்து ட்ரை பண்ணுவோம். சரியா? ஓகே சார். ஓகே சார். ரைட். நம்ம கிளாஸை முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.